வேண்டும் என்று உன்னை அழைக்கின்றார் இயேசு என்று. சர்வவல்லமையுள்ள ராஜாதி ராஜாவும் மகா சர்வவல்லமையுள்ள கர்த்தாதி கர்த்தாவும் மகா சர்வ வல்லமையுள்ள தேவதூருமாகிய அன்புள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய கருத்து இருப்பது பரிசுத்த வேதாகமம் பைபிள் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் நிறைவேறி கொண்டு வருகிற பெருமாளே, இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தயவுசெய்து சற்று கேட்குமாறு அன்போடு. தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகாரத்துக்கும் பாத்திரமானது. மீண்டுமாக சொல்கிறேன், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து கேட்பீர்கள். உண்மையாக எங்களை நாங்கள் பேசி எங்களுக்கு கூட அந்த கேள்வி எங்களுக்கு சொல்லப்பட்டது, வார்த்தை எங்களுக்கும் சொல்லப்பட்டது. ஆனால் உண்மையாக நாங்கள் பார்க்கும்போது நாம் பாவிகள் என்பதை ஒரு நாள் நாம் கண்டுகொண்டோம். ஏனென்றால் நாம் பார்க்கிற வரை அனைத்து அண்ட சராசரங்களையும் வானம் பூமி எல்லாவற்றையும் உண்டாக்கிறவர் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் தான், வேறு யாரும் அல்ல. மனிதராகிய நம்மை உண்டாக்காமல் அவரை போல உருவாக்கினார். எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றோம் பாருங்கள். தேவனை போல நம்மை உருவாக்கினார். பெரியமார்களே, தேவனை போல உருவாக்கப்பட்ட நாம், மனிதராகி நாம் கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அங்கே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவில்லை, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுத்தல் சொல்கிறது. பெரியமார்களே, சொல்லுவேரே, இந்த உலகத்தில் எந்த மூல முடுக்கில் நீங்க கேட்டாலும் சரி, ஏசப்பா எப்படி இருப்பான்னு கேட்டா அவர் முதலாவது எல்லா ஜனங்களுக்கும் வர ஞாபகம் சிலுவை என்றால் ஏசப்பா தொங்கி கொண்டிருக்கிற அந்த காட்சி உண்மைதான். பெருமார்களே, உண்மையாகவே சிலுவையில் தொங்கின உண்மைதான். ஏன் தெரியுமா? அந்த தண்டனை யாருக்கு தெரியுமா கொடுத்திருக்கணும்? இந்த பரிசுத்தம் சொல்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் மனுஷனுடைய இதயத்திற்குள் இருந்து பொல்லா சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவும் காமவிகாரமும் வன்கண்ணும் பூஷணமும் பெருமையும் மதியீடு புறப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாங்காரவிகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்த சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொல்லாத பாவனை செய்தவர்களுக்காய் நமக்கு தான் சரியான தண்டனை சிறுதனை கொடுத்திருக்க வேண்டும். பிரிவாளர்களே, நியாயமானபடி குற்றவாளிக்கு தான் தண்டனை. நான் இந்த பாவம் செய்திருக்கிறேன், எனக்கு என்னதான் சிலுவையில் அடிச்சிருக்கணும், நியாயமா? ஆனா ஏசு பணத்தை சொன்னாரு, அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி உலகத்துக்கு வந்தார். ஐயா, உலகத்துக்கு வந்து அவர் தேவனத்தை நிரூபித்து காண்பித்தார். ஊழியர்களுக்கு பாடு கொடுத்தார், முடவர்களை நடக்க செய்தார், சப்பாடுகளுக்கு சுகம் கொடுத்தார், குஷ்டவர்களை சுகப்படுத்தினார், மரித்தவர்களை செத்து போன உயிரோடு